வணக்கம். போன வார ரிலீசஸில் அதிக எதிர்பார்ப்பு ஃபியூரியஸா மேட் மேக்ஸ் சாகா படத்துக்கு தான் இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் அதுதான் ஃபஸ்ட் நீங்கள் அதை ரிவ்யூ பண்ணுற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ மற்றும் பல எபிசோடில் சொன்ன மாதிரி நான் இன்னும் ஃபியூரி ரைடே பார்க்கல. ஸோ எப்படியாவது அதை பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்கலாம் நான் வெயிட் பண்ணி அதுக்குள்ள இந்த படமே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஊருக்கு போகும்போது மொபைலில் பார்த்துலான்ற மாதிரி அந்த இதில் சொல்லியிருந்தேன். பட் கண்டிப்பாக மொபைலெலாம் பார்க்காதீங்க, அட்லீஸ்ட் டிவிலையாவது பாருங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து ஃபியூரி ரோட் படத்தை நான் டிவியில் தான் கொஞ்சம் பெரிய டிவியில் தான் பார்த்தேன். நிஜமாவே தியேட்டரில் பார்க்கலையே, இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப 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 ஃபீல் பண்ணேன். அப்படி ஒரு அட்டகாசமான ஆக்ஷன் படம். என்ன மாதிரியே உங்களை யாராவது படம் பார்க்காம அதை ஃபியூரி ரோட் பார்க்காம இன்னும் வெயிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். படம் அமேசான் பிரைம்லையும் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸும் இருக்குது. கண்டிப்பாக படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் இந்த ஃபியூரியோஸா மேட் மேக்ஸ் ஆக ஒரு ப்ரீக்வல், அந்த ஃபியூரியோஸாங்கிற கேரக்டருடைய பேக் ஸ்டோரி தான் இது. பட் இது நீங்கள் போன பார்ட், அதாவது ஃபியூரி ரோட் பார்க்கலனாலுமே கூட இது புரியும். ஆக்சுவலாக இந்த மேட் மேக்ஸ் ஃப்ரான்ச்சைஸில் எல்லா படங்களுமே ஸ்டாண்டர்டாக தனித்தனியாக பார்த்தாலும் புரியணுங்கிற மாதிரி தான் இயக்குனர் ஜார்ஜ் மில்லர் எடுத்துருக்காராம். ஸோ அதனால் அது பார்த்தாலும் புரியும், பார்க்கலனாலும் புரியும். அதனால் ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்லாம் உங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த ஃபியூரியஸா மேட் மேக்ஸ் ஆகா ஃபியூரி ரோட் அளவுக்கு ஃபியூரியஸாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபியூரியஸா மேட் மேக்ஸ் சாகா உலகம் முழுக்க அந்த நியூக்ளியர் மெல்டவுனுக்கு அப்புறம் ஒரு வறண்ட பாலைவனம் மாதிரி தான் இருக்குது. அங்கங்கே சில க்ரீன் இருக்குது, திட்டத்திட்ட சில இடங்களில் மரங்கள் முளைக்குது, மற்றபடி பெரும்பாலும் ஒரு வறட்சி தான் இருக்குது. அப்படி ஒரு க்ரீன் செட்டில்மெண்ட்டில் இருக்காங்க சின்ன பொண்ணு ஃபியூரியஸாவும் அவங்களுடைய அம்மாவும் மினி முதஸ் அப்படின்னு சொல்லப்படுற அவங்களுடைய குரூப் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு பைக்கர் கேங் ஒன்று இருக்குது. இந்த வடிப்பறி கொள்ளையர்கள் மாதிரி யாராவது போனால் அவங்கள அடித்து பிடுங்கி அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் திருடுறது, இல்லை இந்த மாதிரியான செட்டில்மெண்ட்ஸுக்கு போய் அங்கே ரைட் பண்ணி அங்கே இருக்கிற வளங்களை எல்லாம் திருடுறதுன்ற மாதிரி ஒரு பைக்கர் கேங் இருக்காங்க. அப்படி ஒரு பைக்கர் கேங் கிட்ட ஃபியூரியஸா மாட்டிக்கிறாங்க. ஃபியூரியஸாவை காப்பாற்றுறதுக்கு பின்னாடியே அவங்களோட அம்மாவும் சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. பட் சேட்லி அவங்க அம்மாவால் ஃபியூரியஸாவை காப்பாற்ற முடியல. அந்த பைக்கர் கேங்குடைய லீடர் தான் வில்லன் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த், அவருடைய பேர் டெமெண்டஸ். ஸோ டெமெண்டஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த குரூப் ஃபியூரியஸோட அம்மாவை அடிச்சு கொண்டுடுறாங்க. ஹெம்ஸ்வொர்த் ஃபியூரியஸாவை தத்து எடுத்துக்கிறாரு. ஸோ ஒரு நாள் சிட்டாடல் அப்படிங்கிற ஒரு செட்டில்மெண்ட்டை பற்றி கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்துக்கு தெரிய வருது. அங்கே போய் நம்ம ரைட் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு எடுத்து இந்த பைக்கர் கேங் அங்கே போகிறாங்க. இதுக்கப்புறம் நடக்கிற அதிரடியான சம்பவங்கள்லாம் என்னென்ன, ஃபியூரியஸாவால் இந்த கேங் கிட்டேருந்து தப்பிக்க முடிஞ்சுதா இல்லையா, இதை எல்லாத்தையும் சாப்டராக பிரித்து கதை சொல்லியிருக்காரு இயக்குனர் ஜார்ஜ் மில்லர். ஃபியூரியஸாவை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஃபியூரி ரோட பற்றியும் சில வார்த்தைகள் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபியூரி ரோட் ஜஸ்ட் பிளெயின் ஆக்ஷன் என்டர்டெய்னராக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல சோஷியோ பொலிட்டிக்கல் எலிமெண்ட்ஸும் அதில் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல ரைட்டிங் இருந்தது அந்த படத்தில். ஸோ இந்த ஆக்ஷனையும் தாண்டி நிறைய சென்டிமெண்டல் மூமெண்ட்ஸ் ஒர்க் ஆச்சு, கேரக்டர்ஸ்லாம் மனசில் இருந்துச்சு. மேபி நான் ரீசெண்டாக பார்த்தனால கூட இருக்கலாம். அண்ட் இந்த ஃபியூரியஸாவை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷனில் எந்த குறையும் வைக்கல, பின்னி படல் எடுத்திருக்காங்க. ஒரு ஆக்ஷன் ஸ்பெக்டகிள் இந்த படம். ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே ஆக்ஷன் லவர்ஸுக்கு அன்லிமிட்டட் ட்ரீட். ஸோ சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் ரெண்டுத்துலையுமே எக்ஸ்பர்ட்டான ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. பட் சிஜிஐ ஒரு சில இடங்களில் சில ஃப்ரேம்ஸ்லாம் ப்ளூ மேட்டில் தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆப்வியஸாகவே தெரிஞ்சுது. படம் ஃபுல்லாக எவ்வளோ அட்டகாசமாக பண்ணிட்டு எப்படி இந்த சில இடங்கள்லாம் கோட்டை விட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அதை இந்த சின்ன பொண்ணா ஃபியூரியஸா சின்ன பொண்ணு கேரக்டர் நடிச்சிருக்க அந்த பொண்ணுக்கு முகஜாடை ஆனியா டெய்லர் ஜாய் மாதிரியே வரணும் அப்படிங்கிறதுக்காக ஏஐயில் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேஸை இங்கே மேட்ச் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை நீங்கள் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ பிசுறு தட்டாமல் அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. பின்னணி இசை ஆக்ஷன் காட்சிகளுக்கு நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணாலுமே கூட ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ மெமரபிளாக இல்லை. அங்கே கிடைச்ச ஹை இங்கே கிடைக்கல. பின்னணி இசைன்னு இல்லை, இந்த கதையோடைய ஓவரால் ஃப்ளோவே ஃபியூரி ரோட அளவுக்கு எனக்கு ஃபீல் ஆகலை. அதுக்கு முதல் காரணம் நான் சொன்னல, இப்போ தான் ரீசெண்டாக ஃபியூரி ரோட பார்த்தேன் அப்படிங்கிறது. மேபி அது ஒரு முதல் காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது காரணம், இது ஒரு ப்ரீக்வல். ஸோ அடுத்து நடக்க போகிற விஷயங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் கொடுத்துடணும் அப்படின்னு டெலிபரேட்டாக சில விஷயங்களை பண்ண மாதிரி இருந்துச்சு. ஃபியூரி ரோட்டில் அந்த விஷயத்தை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மேட் மேக்ஸ் படங்கள் நீங்கள் பார்த்தீங்களோ இல்லையோ அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. இந்த கதையில் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியுதா இல்லையாலாம் கிடையாது. டேரெக்டாக கதைக்குள்ளே போயிடுவாங்க. அந்த காட்சிகள் ஸ்டேஜ் பண்ணப்பட்ட விதம், அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள்லாம் நம்மள யோசிக்கவே விடாது. ஓவரால் நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் இதுதான் நடக்குது அப்படின்னு. ஸோ அந்த ஓவர் த டாப்பான ஆக்ஷன் சீக்வன்ஸோட சேர்ந்து அப்படியே நம்ம அந்த வேர்ல்டுக்குள்ளே இழுத்துருவாங்க. பட் இந்த பாட்டில் ட்ரையிங் டு மேக் சென்ஸ்ன்ற மாதிரி சில விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க இல்லையா, அது ஒரு வகையில் இந்த படத்தோடைய அந்த ஃபன்னை, ஒரு ஜாயை டோட்டலாக கில் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனியா டெய்லர் ஜாய் நல்லாவே நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஃபியூரியஸோட சின்ன வயசு கேரக்டர் நடிச்சிருக்கிற எலைலா ப்ரௌன் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. டாம் போக் கேரக்டர் மனசில் நிற்கிறாரு. பட் ஸ்டில் கம்பேரிட்டிவ்லி ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இந்த பாட்டில் ஒரு அழுத்தமான நெகிழ்வான அந்த மொமெண்ட்ஸ் இல்லை. கேரக்டர் ரூட் பண்ணுறமான ரைட்டிங் இங்கே டோட்டலாக மிஸ்ஸிங். அதுவும் இனிஷியலாக வர அந்த ஒரு சேஸை தாண்டி முதல் 1 மணி நேர படம் போய்கிட்டே இருக்குது. வில்லனா கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் டெமெண்டஸ்ங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. MCU படங்களுக்கு அப்புறம் தன்னுடைய இமேஜை ரீஇன்வென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. எல்லாமே பாராட்டுகள் தான். பட் ஸ்டில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லையும் புதுசாக எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலை. இந்த மாதிரியான ரெக்லஸான வில்லன் கேரக்டர்ஸை, இதே மீட்டர் பெர்ஃபார்மன்ஸை நம்ம பல படங்களில் பார்த்துருக்கோம். என் கிளைமேக்ஸில் டெமெண்டஸும் ஃபியூரியஸாவும் பேசுகிற அந்த ஒரு கான்வர்சேஷன் டார்க் நைட் படத்தில் ஜோக்கரும் பேட்மேனும் பேசுகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்போ படம் போரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஃபர்ஸ்ட் அவரை தாண்டி அடுத்தடுத்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்னு படம் வேகமாக நகர்ந்து போயிட்டே தான் இருக்குது.
பட் அகைன் சொல்கிறேன், இந்த ஃபியூரி ரோட் அளவுக்கு இந்த படம் என்கேஜ் பண்ணல. இது ஒரு ப்ரீக்வல், எப்படியும் அடுத்த பாட்டில் அந்த கேரக்டர் உயிரோட தான் இருக்க போகுதுன்றது ஆடியன்ஸுக்கு தெரியும். ஸோ இதையும் தாண்டி இந்த ப்ரீக்வலை ஆடியன்ஸ் ஏன் பார்க்கணுங்கிறதுக்கான ஸ்ட்ராங்கான காரணங்கள் இருந்தால் தான் அந்த ப்ரீக்வல்ஸ் ஒர்க் ஆகும், அட்லீஸ்ட் எனக்கு ஒர்க் ஆகும். ஆனால் ஃபியூரி ரோட் ஹிட் ஆனது மட்டுமே ஒரு காரணமாக இருந்தால் போதும் நினச்சிட்டாங்க போல இருக்கு. மொத்தத்தில் இந்த ஃபியூரியோஸா மேட் மேக்ஸ் ஆக ஆக்ஷன் சினிமா லவர்ஸ் கண்டிப்பாக பெரிய ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய படம். ஆனால் ஃபியூரி ரோட கம்பேர் பண்ணும்போது இன்ஃபீரியரான ஸ்க்ரீன் பிளே அண்ட் கேரக்டர் ரைட்டிங், பட் ஸ்டில் ஒரு சாலிடான டமால் டிமால் மூவி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ட்ரை பண்ணி பாருங்க. படத்தை தமிழ்லையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்த இங்கிலீஷ் நார்மல் வெர்ஷனுக்கு சப்டைட்டில்ஸும் இருந்துச்சு, ஐமேக்ஸ் வெர்ஷனுக்கும் சப்டைட்டில்ஸ் இருந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக ஐமேக்ஸில் தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆக ஒரு நல்ல ஆடியோ வீடியோ செட்டப் இருக்கிற தியேட்டரில் பார்த்தாலும் இந்த படம் ஒர்க் ஆகும் தான் நினைக்கிறேன். அண்ட் அவங்களே ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க, அது மைண்டில் இருக்கட்டும்.